வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நானு இந்த இத அடிச்சுட்டேன். அதாவது இப்டி வச்சுக்கிட்டு, இதுலருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு, இந்த இந்த கழுத்து நெக்க அடிச்சுக்கிட்டேன். கழுத்து நெக் எப்படி அடிக்கணும்னு தெரியுங்களாங்க? இந்தா இருக்கு இல்லையா? இப்படித்தான் நம்ம மடிச்சு, இப்படிதான் அடிப்போம். அப்ப என்ன செய்யணும்? இப்டி ஃபர்ஸ்ட்டு இப்டி துணிய மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு, இப்டி மடக்கிக்குங்க. இப்டி மடக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த காலர் நெக்க இது மாரி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே பெரட்டி திருப்பி அடிச்சிருங்க. ஓகேங்களா? இது அநேகமா புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ கண்டிப்பா வேணும்னா சொல்லுங்க. அப்டேட் பண்றேன். கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதான் மேட்டர். இப்ப இத நானு கழுத்துக்கு அடிச்சுட்டேன். ஓவர்லாக் அடிச்சு வந்து மடிச்சுட்டேன். இப்ப இத நானு சென்டரா வச்சுக்கிறேன். சென்டரா வச்சுக்கிட்டு, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இப்டி வச்சுக்கங்க. இப்ப இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து ரவுண்டு குடுங்க. இது நேரு தான் இருக்கும். நீங்க இப்ப ரவுண்டு குடுத்துங்க. சும்மா ஒண்ணுமே இல்ல. நம்ம குடுக்குறது தான் ரவுண்டு. கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இப்படியே ரவுண்டு குடுங்க. ஒரு 1/2 இன்ச் ரவுண்டு குடுங்க போதும். இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் ரவுண்டு குடுங்க. ம். ஓகேங்களா? இப்ப இப்ப அடிச்சுட்டேன். ரைட்டா இத இந்த இடத்துல வெட்டி விட்டுருங்க. இப்ப நான் கட் பண்ணிட்டேன் இல்லையா? கட் பண்ண உடனே இன்னொரு விஷயம் கண்டிப்பா இதோட செஞ்சுருங்க. கட் பண்ண உடனேயே வச்சுக்கிறேன். என் பக்கம் திருப்பி. கட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு வி நெக் வெட்டி விட்டுருங்க. லைட்டா சின்னதா வெட்டுங்க. ரொம்ப பெருசா வெட்டிறாதீங்க. ஓகேங்களா? வெட்டிட்டேன். நான் வெட்டிக்கிறேன். இப்ப இதோட டேப் அளவு பார்த்துருவோமா மொத? வாங்க. டேப் எங்கப்பா? நான் 12.5 எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா இது 12 இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க இருக்கா? இப்படியே அப்படி ஸ்டெப் பண்ணிக்குவோம். கரெக்ட்டா 12 தான் இருக்கு. இருக்குதுங்களா? 12 இருக்கு. இப்ப நான் ஒரு 1/4 இன்ச்சு இதுல ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு. அதே மாரி இங்க ஒரு 1/4 இன்ச்சு. இதுல ஆரம்பிச்சு இதுல முடியணுங்க. இதுதான். இதுக்கப்புறம் இன்னொன்னு செய்யுங்க. நம்ம நான் சொன்ன மாரி வெட்டியிருக்கோம் இல்லையா? அப்படி வெட்டம்போது இந்த இடம் இருக்கு பாருங்க. இந்த பிசுற இப்படி லைட்டா கிராஸா இதோட வெட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி இதுல இந்த நெக்குக்கு இப்படி மட்டும் இந்த நெக்குக்கு மட்டும் தாங்க இப்படி செய்யணும். நான் எடுத்திருக்க அந்த அந்த கலர். இந்த மாரி மாடலுக்கு மட்டும் தாங்க இப்படி வெட்டணும். மத்த மாடலுக்கு இந்த பிசிறு வெளிய தான் இருக்கும். தயவு செய்து அத புரிஞ்சுக்கங்க. இப்ப இப்படி தான் வைக்கணும். இதுல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. காலரு உள்ளுக்கு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ம். காலர் உள்ளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஏய் விடுப்பா. இப்ப இந்த துணிய தள்ளிக்கிறேன். இப்ப நல்ல பக்கம் வச்சிருக்கேன். இப்ப 2ஆ விரிச்சுக்கிறேனா? 2ஆ விரிக்க தாங்க போறேன். விரிச்சுக்கிட்டு கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதாவது ரொம்ப இல்ல. அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1/4 இன்ச்சுக்கு இப்படி நான் எடுத்து விட்டுக்கிறேன். சரிங்க. இப்படி வைக்கணும். காலர் உள்ளுக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பார்த்தீங்களா? இதான் கவனம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் நகட்டி டபுள் தையல் விழுகிற மாரி வச்சுக்கங்க. ஓகே. இப்ப நான் அந்த இடத்துல ஊசிய குத்திக்கிறேன். பண்ணிட்டேன். இப்ப 2வது பாருங்க.
நீங்க மேத்துணியை தொடவே தொடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் மேத்துணியை இழுத்து கொடு. திருப்பியும் வீடியோ தாங்க, நம்ம ப்ராப்ளமே அதான். இப்போ என்னைக்கு மேத்துணியை தொடாதீங்க, மேத்துணியை ரெடி இழுக்காதீங்க. கீ துணி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கேன்வாஸ் தானே, கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்படி காலிஞ்சு வர மாதிரி வச்சுக்கிட்டு இதை சும்மா அப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், ஏதாவது டவுட்டுன்னா இந்த இடத்த இப்படி செஞ்சு விட்டுக்குங்க, சுருக்கம் வராத அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கீ முனையை அடிச்சுட்டு வர போகிறோம். கரெக்டாக இந்த இடம் நம்ம விட்டுனோம்ல, அந்த இடத்துல நிப்பாட்டிக்குங்க. ரெண்டாவது எங்கே நிப்பாட்டணும்னா, நடுவில் விட்டுனோம் பார்த்தீங்களா, அங்கே நிப்பாட்டணும். மொத்தம் 4 இடத்தோட முடிச்சிடணுங்க. அதுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த துணியை விட்டுக்கிட்டு அப்படி வைங்க, அதாவது இந்த துணி இழுக்காதீங்க. இப்போ இந்த துணியை நம்ம வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டோம். 4 இன்ச்சுக்கு தேவை 4 இன்ச்சு வச்சுட்டோம். வச்சுட்டு இந்த துணியை சும்மா தொடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ளே பிடிச்சிங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டோமா, மொத்தம் 2 இடத்துல நிப்பாட்டிட்டோம். இப்போ 3ஆவது இடத்துல நிப்பாட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த வீணுக்கு கீ துணியை மட்டும் எவ்வளோதுக்கு உங்களால் இழுத்துக்கணுமோ இழுத்துங்க. அதாவது அந்த எலாஸ்டிக் உள்ளது, கேன்வாஸ் உள்ளது மட்டும். இப்படி தாங்க, பேரை மறந்துடுவேன். அதுக்கப்புறம் இது தொடாமல் அப்படி வச்சுக்கோங்க, எடுத்து விடுங்க. முடிஞ்சுங்க. 3ஆவது இடத்த நிப்பாட்டிட்டேன். இப்போ 4ஆவது இடம் இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன கோட்டில் நிற்கணும். எனக்கு இதுதாங்க எனக்கு எப்பயுமே பிடிக்கும். நான் அந்த ஒரு லாஸ்ட் டைமாக நான் அப்டேட் பண்ணதில் அதை நான் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். அது அந்த இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இதை நான் அப்படி வச்சுட்டேன், கரெக்டாக இங்கே கொண்டு வந்துட்டேன். இதையும் எவ்வளோ தூரம், அதாவது சரிங்க, இன்னும் அந்த வெட்டு கொண்டு வந்து நிப்பாட்டலான்னு, அதனால் நான் அந்த வெட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறேன். இதாங்க அந்த சென்டரோட வெட்டு. அதுக்கப்புறம் தான் இதை நான் இழுக்கணும். அந்த வெட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு நடுவில் வி ஷேப்பில் வெட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாயிண்ட் நகட்டியே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா? சூப்பராங்க. இப்போ ஓரமாக தச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு குத்து. இப்போ இந்த இதை நம்ம ஓப்பனாக இருந்துச்சுல, இப்போ இதை அடிச்சுருவோம். வெளியே வந்துடுங்க, அவ்வளோ வெளியே வந்துடுறேன். அதே மாதிரி நான் இது வெளியே வந்துடுறேன் அடிச்சுட்டு. இது வந்து ரொம்ப பிசுறு தெரியாதுங்க, நான் போட்டு சொல்லியிருக்க இந்த மாடல் வந்து பிசுறு தெரியாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது ஒரு பாயிண்ட்டு உள்ளே இருக்குது, கொஞ்சம் வெளியில் இருக்குது, அதனால் நான் உள்ளுக்கு இருந்தே அடிச்சுட்டு வெளியே தள்ளிடுறேன். ஓகேங்களா? அளவு கரெக்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சுருங்கல் வராது, முன்பக்கம் சுருங்கல் வராது. இப்போ கண்டிப்பான முறையில் 2வது ஸ்டிச்சிங் இதில் போட்டே ஆகணுங்க. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பார்டர் கணக்கா 2வது ஸ்டிச்சிங் கொண்டு வர போகிறேன் திருப்பி. ஓகேங்களா? இப்போ இங்கேயே ஆரம்பிச்சிடும் இந்த பார்டர். இங்கே 2 ஸ்டிச்சிங் போடு. கழுத்து நெக்கை பொறுத்தவரை 2 ஸ்டிச்சிங் போடுங்க, அதுதான் முக்கியம். அவ்வளோதாங்க, இப்படியே அடித்து நெக் அடிச்சுட்டு வந்தேன். கழுத்து அடிச்சாச்சுன்னா இப்போ பாருங்க ஃபினிஷிங். இது அதை காட்டி நல்லா இருக்கும். சின்ன அதாவது இந்த பிசுறு தான் அப்படி வெட்டினா முடிஞ்சிடும்.
இப்போ கழுத்து நெக்கு அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்லீவ் அடிக்கிற வேலை தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளுங்க தம்பி. ம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா? இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு அதே மாரி இந்த இடத்தையும் இப்படி வச்சுருங்க. இந்த இடத்த இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்க. உங்களுக்கே தெரியும். இது அயர்னிங் பண்ணீங்கன்னா சூப்பராயிரும். ஓகேங்களா?